Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் வச்சு ஒரு கூட்டு செய்ய போறோம். மோஸ்ட்லி நிறைய பேர் பீட்ரூட் வச்சு பொரியல் செஞ்சிருப்பீங்க. கூட்டு ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த மெத்தட்ல நீங்க கூட்டு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா செம டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பாட்லயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சைடு டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்க. வீட்ல நீங்க எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மீடியம் சைஸில் நறுக்கின ஒரு பீட்ரூட், நல்லா தோல் சீவி கழுவின ஒரு பீட்ரூட்டு, அதுக்கு தேவையான உப்பு. நான் இன்றைக்கி கல் உப்பு போட்டுக்கிறேன். இதில் ஒரு டம்ளர் தண்ணி, இந்த பீட்ரூட் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. பீட்ரூட் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிக்சியில் ஒரு பத்த தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதுதான் காரம். உங்களுக்கு காரமாக வேணும்னா 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நான் 1 தான் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு பட்டை. இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட்ரூட் வெந்துருச்சு. கடாய் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். அந்த பீட்ரூட்டும் கடலைப்பருப்பும் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் நைஸாக பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து திருப்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேணுன்னா அந்த மிக்சியை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த தண்ணிலாம் சுண்டின பிறகு நல்லா டேஸ்டான சுவையான பீட்ரூட் கூட்டு தயார். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.